ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி அவருக்கு லீவு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனா பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரீட் சைட்டில் பானிபூரி ஃபேமஸில் எனக்கு அது பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு பச்சை பட்டாணி வந்து குக்கரில் சேர்த்துட்டு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சாக்கா அந்த பச்சை பட்டாணி வந்து நல்லா ஊறிட்டுக்குது, இல்லைன்னா கொழிஞ்சிடும். பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ரெடிமேடு ஃப்ரை பூரி தான் வாங்கிக்கிறேன். நம்ம மாவு பேசஞ்சு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இந்த மாதிரி ரெடிமேடு ஃப்ரை பூரி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூரியை. பாருங்கள் எவ்வளோ பூரி கழிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பானி தண்ணி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூட வந்து 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கினேன். அது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வடிகட்டியில் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கினேன். இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது வந்து திப்பி திப்பியாக வாயில் வந்து சிக்கும், அது நல்லா இருக்காது. அதனால தான் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கினேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடிமேடு பானிபூரி மசாலா விற்கிது, அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. பூரியில் வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கோட மேலே இருக்கிற தோலை வந்து சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா அதில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் இருக்கிறதுனால அதில் மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அது கூட வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செய்கிறதுனால என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை மேங்கோ பவுடர், சாட் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வைக்கிற டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ வந்து பூரி பல்லியாக பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் எடுத்துன்னு போய் கொடுத்தாக்கா அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற பானிபூரி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னார். என் ஹஸ்பண்ட் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பூரியை வந்து உடச்சி அதில் பல்லியாக வச்சுட்டு பானி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.